ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து Insta360 X4ஓட அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து அமேசான்லேருந்து வெள்ளிக்கிழமை சம்மர் சேல் ஆஃபர் போட்டிருந்தான். அப்போ நான் வந்து இந்த Insta360 நோ காஸ்ட் இஎம்ஐ கிடச்சனால அந்த டைமில் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 ரூபா வந்துச்சு. நான் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் போட்டிருந்தேன். 18 மாதம் 3000 ரூபா மாதம் கட்டுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ நான் இதுக்கு முன்னாலாம் இதேமாரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. ஆக்ஷன் கேமராவில் இதான் ஃபஸ்ட் டைம் 4K சப்போர்ட்டோடு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மொத்தம் 2 லென்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதோட ஜஸ்ட் அன்பாக்ஸ் மட்டும் பார்ப்போம். உள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துப்போங்க. ஓகே, இதை வந்து இந்த ரேப்பை வந்து ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸில் வந்து நம்மளோட Insta360ஓட கேமரா வந்துடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து யூசர் மேனுவல் புக் இருக்குது, சேஃப்டி கைட்லைனு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் அது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு, வாரண்ட்டி கார்டு இல்லை வாரண்ட்டி கார்டும் இருக்குது. வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் லென்ஸு. இந்த லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற 2 கார்டு கொடுத்துருக்காங்க. லென்ஸ் ப்ரொடெக்ட் கார்டு. ஸோ நம்ம இதை வந்து லென்ஸு போட்டும் நம்ம வீடியோ எடுப்போம், லென்ஸு போடாமலே வீடியோ எடுப்போம். எது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. பவுச்சோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் குவாலிட்டி இதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணி வீடியோ போடுறேங்க. எல்லாமே ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பரவாயில்லையே. இந்த கேஸுக்குள்ளே இந்த Insta360க்கு மாற்ற ஒரு கேஸ் இருக்குது. எப்படி மாற்றணும்னு தெரில, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் எல்லாம் அப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? லென்ஸை துடைக்கிற துணி இருக்குது. ஆமாம், லென்ஸ் துடைக்கிற துணி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு USB சார்ஜிங் கேபிள். ஸோ அவ்வளோதான். மொத்தம் என்ன இருக்கலாம்? ஒரு கேமரா, ஒரு USB சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து ஒரு கேஸு, அதுக்கப்புறம் 2 லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் லென்ஸு க்ளீன் பண்ணுற துணி கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல். இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம இந்த கேமராவில் இருக்குது. இந்த கேமராவில் அன்பாக்ஸ் பண்ணதில் இருக்குதுங்க. ஸோ இந்த கேமராவெல்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த கேமரா வந்து கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்குது. நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது நம்ம எந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்ரி
இது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சின்ன கிளிப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளிப்பை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணனா பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள SD கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து மெமரி கார்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம எத்தனை ஜிபினாலும் வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆரஞ்சு கலரில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒழுங்காக லாக் ஆகலைன்னு அர்த்தம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பக்காவாக லாக் ஆகிருக்கு. ஸோ அப்போனா இந்த சைடு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு பக்காவாக லாக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் கேபிள் போடுற ப்ளக்கு, இதை புஷ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் C டைப் சார்ஜர் போட்டுக்கலாம். இதிலே நம்ம மைக்கு கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாக தெரியல. நம்ம வந்து மைக்கு கனெக்ட் பண்ணி அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ள லாக் பண்ணும்போது இதை லைட்டாக இப்படி எடுத்து லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த 2 லென்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா கீழே விழுந்தாலும் லென்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 லென்ஸ் கார்டு கொடுக்குறாங்க. இந்த லென்ஸ் கார்டை வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு கிளாக் சுற்றும் பார்த்திங்களா, அதில் அந்த மாதிரி இப்படி வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக லென்ஸ் கார்டு செட் ஆயிரும். 2 லென்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம இது ட்ராவல் பண்ணும்போது கேமரா எங்கேயும் கீழே விழுந்தாலும் இந்த லென்ஸ் கார்டு வந்து கொஞ்சம் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், லென்ஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து மாட்டி பார்ப்போம், மாட்டிட்டு பிடிச்சி பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குன்ட்டு. ஸோ இந்த கேமராவோட கேஸையும் நம்ம மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். ஆனால் எதுவுமே மாட்டின ஃபீலிங்கே தெரியல. உங்களுக்கு கேஸ் மாற்று முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கேஸ் மாட்டினதுக்கு அப்புறமும் இருக்குது. ஆனால் கேஸ் மாட்டினாலும் மாட்டாட்டாலும் உங்களுக்கு பிடிக்கிறது வந்து கிரிப்னஸ் நல்லா இருக்குது. இதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம சேஃப்டியாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே பாக்ஸில் நம்ம எல்லாம் பக்காவாக வச்சு லாக் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு போய்க்கலாங்க. ஸோ இதுதான் இதோட அன்பாக்ஸு. அப்புறம் என்னென்ன பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், Insta360 X4ஓட டீட்டெயில்ஸை. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதை எந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்கலாம், நைட் மோடு எப்படி இருக்குது, டே மோடு எப்படி இருக்குது, தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கும்போது எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த கேமரா தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நல்ல குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாய்.